திமுக கூட்டணியை உடையாம ஆட்சி அமைக்க முடியாது. திமுகவிற்கு தனிப்பட்ட ரீதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு? இல்லை, அது யாருக்குமே தெரியாது இல்லையா? 22.6%. 22 நாளும் 26% வாங்கினா வெற்றி பெற்றலான்னு நினச்சா தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போவே 30% சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ஆய்வாளர்கள். அதை எப்படி பார்ப்பீங்க? நான் கேட்குறேன், இந்த லயோலா பழைய மாணவர்கள் சங்கம் வந்து போய் இந்த மாதிரியான ஒரு பேட்டியெல்லாம் எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் எடுத்தாங்க? எந்த தொகுதியில் எத்தனை பேர்ட்ட எடுத்தாங்க? கூட்டணியே இன்னும் ஒழுங்காக அமையலை. யார் பக்கம் நிற்கிறாங்கன்னே தெரியல. எப்படி நீங்கள் திமுக வந்து இது மடைமாற்றுகிற வேலை தானே? மாரி செல்வராசுங்கிற நல்ல இயக்குனர் இப்போ அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீ ஒரு கட்சி ஆரம்பிங்க அப்படின்னா என்ன காரணம்னா, ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் சேர்ந்த சமூக வாக்குகளை தனக்கு சாதகமாக்குவதற்கு திமுக மாரி செல்வராசை தூண்டி விடுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட்டணி இப்போ நக்கிக்கிட்டு நிற்கிது. உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு விட்ட குறை தொட்ட குறையாக தான் இருக்குது. இப்போ விஜயனுடைய தம்பிமார்கள் எல்லாரும், எங்கள் தலைவருடைய தம்பிகள் அனைவருமே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போகிறாங்க. உங்கள் கட்சிக்கு யார் ஓட்டு போடுவா? 1% ஓட்டு விழுகுதான்னு பாருங்கள் முதல்ல. அது ஒரு கட்சியும் இல்லை, ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் திமுகவோட குற்றச்சாட்டுகள்லாம் பட்டியலிட்டாச்சு, அவங்களாம் இருந்து அடுத்தபடியாக தேர்தலுக்கான அலைன்ஸ் ஃபார்மான கூட்டணிகள் நினைப்போம். அந்த விஷயத்துக்கு வந்தோம்னா சார், பல்வேறு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க திமுக கூட்டணி உடையாமல் வேறு எந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க ஒரு சாதகங்கள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுக கூட்டணி ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? அடுத்து திமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியை உடையாமல் ஆட்சி அமைக்க முடியாது. திமுகவிற்கு தனிப்பட்ட ரீதியில் எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு? இல்லை, அது யாருக்குமே தெரியாது இல்லையா? 22.6%. ஓகே, இல்லை, ஓகே, சரி, ஓகே, சரிங்களா? சரி. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அது உருவாச்சு, விஜயகாந்த் சார் வச்சு. ஆமாம், விஜயகாந்தை தவிர்த்துட்டு மீத 4 பேர் அங்கே இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 பேருக்கான ஓட்டு சதவீதம் வெறும் 4.5% தான். புரியுதுங்களா? 22 நாளும் 26% வாங்கினா வெற்றி பெற்றலான்னு நினச்சா தமிழக வெற்றி கழகத்திற்கு இப்போவே 30% சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே ஆய்வாளர்கள். அதை எப்படி பார்ப்பீங்க? தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 28.8% போட்டிருக்காங்களே, அது எப்படி? இல்லை, அவங்க ப்ரூவ் பண்ணி இல்லை வச்சுருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணால்? நான் கேட்குறேன், இந்த லயோலா பழைய மாணவர்கள் சங்கம் வந்து போய் இந்த மாதிரியான ஒரு பேட்டியெல்லாம் எடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட போய் எடுத்தாங்க? எந்த தொகுதியில் எத்தனை பேர்ட்ட எடுத்தாங்க? கூட்டணியே இன்னும் ஒழுங்காக அமையலை. யார் பக்கம் நிற்கிறாங்கன்னே தெரியல. எப்படி நீங்கள் திமுக வந்து இது மடைமாற்றுகிற வேலை தானே? இல்லை சார், ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எலெக்ஷனில் போட்டி போட்டு யாருக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியுது. திமுக கூட்டணி உடையாமல் இன்னொரு கட்சி வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது. மற்ற எல்லா சைடுமே வீக்காக இருக்காங்க. ஒன்றே காங்கிரஸ் போய் விஜய் அவர்களோட சேரணும், இல்லைன்னா விசிகா போயிட்டு அதிமுகவோட சேரணும். இந்த மாதிரி ஏதாவது இந்த 3 கட்சியில் ஏதாவது ஒன்று உடஞ்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக இருக்குமா? அதாவது திமுக கூட்டணி இப்போவும் சொல்கிறேன், உடைய இருக்கிறது சுக்குநூறாக. பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஓகே, நல்ல எதிர்காலம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கனிந்து கொண்டே இருக்கிறது. ஓகே, அதனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் சரியான முடிவுக்கு இப்போ விரைவில் வந்து விடுவார்கள். அங்கேயே இப்போ அப்படி முடியலை அப்படின்னா காங்கிரஸ் 2ஆக உடைவதற்கு தயார் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் 2ஆக உடையும்? ஆமாம், அது திமுகவே அஜெண்டா வேலை செய்யும். சிதம்பரத்தை ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லும். ஓகே, தமிழக ஜனதா காங்கிரஸ்னு கூட ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவங்க எல்லா வேலையும் திருட்டு வேலையும் செய்வாங்க. ஒன்று, நான் இப்போ புதுசாக சொல்கிறேன், மாரி செல்வராசுங்கிற நல்ல இயக்குனர் இப்போ அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீ ஒரு கட்சி ஆரம்பி அப்படின்னா என்ன காரணம்னா, ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் சேர்ந்த சமூக வாக்குகளை தனக்கு சாதகமாக்குவதற்கு திமுக மாரி செல்வராசை தூண்டி விடுகிறது. சார், புதுசாக ஒன்று சொல்கிறீங்க? ஆமாங்க, அவரை வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி இப்போ பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிதம்பரம் ரொம்ப சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சிடுவார். ஆக இவர்கள் RSS என்ன வேலையை இந்தியா முழுக்க செய்ததோ அதை தமிழ்நாட்டில் மூத்த RSS ஆக இருக்கிற திமுக வேலையை தொடங்கிட்டாங்க. ஓகே, அவங்க வந்து இப்போ வந்து எல்லா கட்சியும் உடைக்கிறதுக்கான வேலையை செய்திருக்கிறார்கள். கமலஹாசன் கட்சி எங்கே? அவர் இந்த கட்சி திமுகவோட. இப்போ விடுதலை சிறுத்தைகள் எங்கே? திமுகவோட இளைஞரணி அணியாக இருக்குது. முழுக்க அப்படியே வந்து திமுகவுக்கு துதிபாடுகிற ஒரு இயக்கமாக மாறிடுச்சு. கம்யூனிஸ்டுகள் எங்கே இப்போ இருக்கிற இடம் ஏதாவது தெரியுதா? எல்லாம் கரைந்து போகிற சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சிகளை கரைத்து விட்டுத்தான் அவர்கள் வெல்ல முடியுமே ஒழிய ஒரு நாளும் நான் சொல்கிறேன்
திராவிட முன்னேற்றக் கழகம் விரைவில் உடைய இருக்கிறது. அவர்கள் வெல்லவே முடியாது அப்படிங்கிறதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? கூட்டணி உடையாமல் வேற கட்சி பாசிபிளே இல்லை. கூட்டணியே சேர்ந்தாலும் நீங்கள் 28% கூட இல்லைங்க, 26, 27% ஓட்டை வச்சு முதலமைச்சர் ஆக முடியாதீங்க. இங்கே இப்போ இருக்கிற நிலைமையும் வேறு. ஏன்னு கேட்குறீங்களா? விடுதலை சிறுத்தைகள்லேருந்து பாதி பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வர துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, திமுகவிலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இணைய இருக்கிறார்கள். அப்புறம் என்ன இருக்குது? யார் பக்கம் வெற்றியாகும்? அது நடக்காதுன்னு தான் கூட்டணியே இருந்தாலும் வாக்கு சதவீதம் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்கு சதவீதம் கூட போகுது. அப்புறம் அந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது. ஆமாம், அது ஒரு விளங்காப்பைய கட்சி. அது இல்லை சார், அது பின்னாடி வச்சுக்கலாம் சார். இப்போ காங்கிரஸ், நான் வரேன் அந்த கேள்விக்கு நான் வரேன். இப்போ காங்கிரஸ் கட்சியை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 40 MP வந்து திமுக ரவுண்டாக தராங்க காங்கிரஸ்க்கு. 2029 அவங்க வந்து இன்னொரு எலெக்ஷன் வரப்போகுது, பாராளுமன்ற எலெக்ஷன். அப்போ அப்படிப்பட்ட 40 MP கொடுக்கும்போது காங்கிரஸ் எப்படி திமுக விட்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் திமுகவை வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தான் இழக்க முடியும். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலுங்கானா, இந்த 4 மாநிலங்களில் தமிழக வெற்றி கழகம் தலை தோங்கி இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டை மட்டும் பார்க்குமா, இல்லை திராவிட நாடுகள் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய மாநிலங்களுடைய நாடுகளை பார்க்குமா? சொல்லுங்கள் நீங்களா? ஓகே, அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி என்றால் மட்டும்தான் மற்ற 4 மாநிலங்களில் அவங்க ஆட்சியை பிடிப்பதற்கும் கட்டமைப்பதற்கும் சரியாக இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டை தாண்டி திமுக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 4 மாநிலங்களில் கோலோச்சி நிற்கிறது. ஓகே, ஆக காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு சரியான நிலைப்பாட்டை விரைவில் எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை சார், அப்படியே பார்த்தாலுமே திமுக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே, 40 MP வாக்கு சதவீதம் வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு டிவிக்கே ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி தானே. ஒரு ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நான் ஒரு 28%, 30% சொல்கிறீங்க. பட் ஆனால் இவங்க ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சு ஒரு 40 MP கொடுக்கும்போது அதை விட்டுட்டு எப்படி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நான் கேட்குறேன், கேரளாவில் வந்து காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட்டுக்கும் தானே நேர் எதிர். ஆமாம், அங்கே மட்டும் எப்படி சாத்தியமாகுது சொல்லுங்கள்? இப்போ இங்கே கூட்டணி, அங்கே கூட்டணி இல்லை, நேர் எதிராக நிற்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இப்போ அங்கே கேரளாவில் வந்து காங்கிரஸ் தானே ஆட்சியை பிடிக்கணுமா இல்லையா? ஆமாம், அதுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் பயன்படும் இங்கே. ஓகே, அங்கே விஜய் தான் பயன்படும். நாங்கள் தமிழக வெற்றி கழகம் தான் பயன்படும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான் காங்கிரஸிற்கும் வலிமை சேர்க்கும். ஓகே, ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைய இருக்கிறது. விரைவில் பாருங்கள். இது ஆருடம் அல்ல, சோசியம் அல்ல, உண்மையை சொல்லுகிறேன். காங்கிரஸ் உடஞ்சி காங்கிரஸ் தனியாக பிரிஞ்சு வந்து விஜய் கூட வருவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அது நடக்கும். நிச்சயமாக தான் நடக்கும். ஆனால் இந்த தேதி இந்த நேரம் வரைக்கும் அதுக்கான சின்ன அறிகுறிகள் கூட எதுவுமே, ஒரு சின்ன சலசலப்பு கூட எதுவுமே, உட்கட்சி பூசல் இருக்குது. காங்கிரஸில் உட்கட்சி பூசல் இருக்குது. அது அதிமுக, திமுக, நாம் தமிழர், இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே உட்கட்சி பூசல் இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. கட்சி உடையிற மாதிரி எதுவுமே தெரியலையே. பாருங்கள், பொறுத்துருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஸோ அதனால் ஒட்டுமொத்த காங்கிரஸுமே தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாட்டிற்கு வரும். அப்படி வரவில்லை என்றால் இழப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை, காங்கிரஸுக்கு தான். ஓகே சார். சார், அதே மாதிரி மாரி செல்வராஜ் பற்றி ஒன்று சொன்னீங்க. இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை, எந்த கட்சிக்காரங்களுமே சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது. ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு 10 நாள் முன்னாடி தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு கட்சி ஆரம்பித்தா சாதிக்கு எதிரான கட்சி தான் ஆரம்பிப்பேன்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார். பட் ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக தூண்டி விடுது அப்படின்னு. அவரை தூண்டி விட்டு என்ன பண்ண போகிறாங்க திமுக? தெற்கே இருக்கிற ஓட்டுகளை, குறிப்பாக தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை பெற்று தருவார் அப்படிங்கிற பெரிய அசாத்தியான நம்பிக்கையில் மாரி செல்வராசன் வந்து ஒரு கட்சியை தொடங்க சொல்கிறாங்க. அவர் ஆசையில் தொடங்கிடுவார் நான் நினைக்கிறேன். ஒரு 200 கோடி ரூபா அன்றைக்கி திமுக கொடுக்குன்னா அவர் தொடங்கிடுவார். கண்டிப்பாக தொடங்கி அவருக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஃபண்டெல்லாம் திமுக கொடுப்பாங்க. திமுக கொடுத்தாங்கன்னா நிச்சயம் பண்ணி திமுகவில் அவர் நிற்பார். உதயசூரிய சின்னத்திலே நின்று வெற்றி பெற்று அவர் தனி கட்சியாக நிற்பார். அவ்வளோதான். தேர்தல் அங்கீகாரம்லாம் பெற முடியாது. திமுகவோட இன்னொரு உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ள வரலாம். ஆனால் அவர் அப்படி செய்தால் அவர் மட்டும் வெற்றி பெறலாம். ஓகே, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்கு வேணால் பிரிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி தான். ஆமாம் சார். அடுத்தபடியாக அதிமுக கூட்டணிக்கு வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி பாஜக கூட யார் இருந்தாலுமே சரி, அவங்களோட மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்க முடியாது. ஸோ அவங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட்டணி இப்போ நக்கிக்கிட்டு நிற்கிது, அதான் உண்மை. ஏன்னா புதுக்கோட்டையில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. இப்போ அமித்ஷா கூட வந்திருந்தார். அதுக்கு எடப்பாடி ஏன் போகலைன்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் எடப்பாடி கூட்டணி கட்சி தலைவர் போகலை அப்படின்னு. அதே மாதிரி எடப்பாடியாரை வந்து அமித்ஷா இன்னும் சந்திக்கலை.
மற்ற இணை அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இன்னும் போய் அமித்ஷாவை பார்க்கல. ம் ஒரு மோசமான குழப்பத்தை இன்றைக்கு அந்த என்டிஏ கூட்டணி உருவாக்கி கொண்டிருக்கிறது. ம் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும். விரைவில் பாருங்கள், அதிமுக கூட்டணியோட உடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆ இப்போ பாஜகவும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியை போல கூட்டணி ஆட்சி முறையை கொண்டு வரணுங்கிற ரீதியில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆ எடப்பாடியார் அது இதுவரை ஒத்துவரல. 60 தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் கேட்பதாக செய்தி. ம் 3 அமைச்சர் பதவியை கேட்கிறார்கள். அது அதிமுக தான் முடிவெடுக்கும். ஓகே சார். நான் இப்போ ஆட்டோவில் வரும்போது ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் சும்மா பேசிட்டு இருந்தேன். இன்டர்வியூக்காக அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்ன உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி இபிஎஸும் விஜய் சேர்ந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் அது நடக்கலை. லாஸ்ட் மினிட்ல அது மிஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நடக்குமா, இல்லை ஆஃப்டர் எலெக்ஷன் கூட சேரலாம்? ஆஃப்டர் எலெக்ஷன் கூட எடப்பாடி அவர்கள் அங்கேருந்து வந்து கூட பிரிஞ்சு சேரலாம். ஸோ உங்களுக்கு என்ன சார் தோணுது? எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் சேர வாய்ப்பு இருக்கா? அது அவர் பாஜக விட்டுட்டு வருவாரா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஓப்பனாக அழைத்து நின்றாலும் சிங்கமாக நிற்கும் தமிழக வெற்றி கழகம். இல்லை, அவர் அதிமுக வந்து பாஜக விட்டுட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஓகேவாங்க? வாய்ப்பே இல்லை. அது அப்படி இல்லை, வராங்க, சப்போஸ் வராங்க, ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க முடியாது சார்? முதலமைச்சர் வேட்பாளரே விஜய் தான். எடப்பாடி ஏற்றுக்கு வரா? ஓ அப்படி, ஓ அந்த கணக்கு. ஆமாம், அந்த கணக்கு என்ன? ஓகே சார். இப்போ இந்த பகுதியில், இந்த கூட்டணி பகுதி இறுதி கேள்வியாக நம்மளோட சீமானோட நாம் தமிழர் கட்சி, உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் விட்டக்குறை தொட்டக்குறையாக தான் இருக்குது சார். இப்போ முதல் கேள்வியாகவே வந்து உங்களை திமுக எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி ரொம்ப வலுவாக எதிர்க்கிறாங்க. அவங்களோட எதிர்ப்புக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் சிங்களக்காரங்க, அதனால தான் எதிர்க்கிறாரு. ஒன்றுமே இல்லை. தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது விழுந்த ஓட்டுகள் 8.2%. இப்போ விஜயினுடைய தம்பிமார்கள் எல்லாரும், எங்கள் தலைவருடைய தம்பிகள் அனைவருமே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போகிறாங்க. உங்கள் கட்சிக்கு யார் ஓட்டு போடுவா? 1% ஓட்டு விழுகுதான்னு பாருங்கள் முதல்ல. அது ஒரு கட்சியும் இல்லை, ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது, போட்டியிலும் இல்லை, களத்துலையும் இல்லை. அதை பற்றி பேசி நேரம் தான் வீணுன்னு நான் நினைக்கிறேன். வேறு கேள்வி ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஏன்னா நாம் தமிழர் தொடை தெரியப்பட்டாச்சு. இல்லை, அவங்க வந்து எலெக்ஷனில் நின்று வாங்கியிருக்க 8.2% வாங்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அதை எப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும்? ஐ மீன், ஒரே அடியில் இவங்கெல்லாம் இந்த கட்சி ஒரு அடுத்து இருக்கவே இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? வாங்கியிருக்காங்கல்ல. நான் தான் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பிட்டு அதுக்குள்ளே வர்றீங்க. எங்கள் ஓட்டில் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். எங்கள் ஓட்டு இன்னமே எங்களுக்கு வரப்போகுது. அவங்க நடுத்தருவில் நிற்க போகிறாங்க. ஓகே, அது வேறு என்ன? அப்படி தான் எடுத்துக்க முடியும். அப்படி தான் எடுத்துக்கணும் நீங்கள். அதான் மாறப்போகுது இப்போ. ஓகே, சரி. இந்த இறுதி கேள்வியா சார், விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தோட எந்தெந்த அணி வந்து சேர போகிறாங்க? எந்த கட்சி வந்து சேர போகுது? எந்த கட்சிகள் உங்கள் கூட டாக்கில் இருக்காங்க, பேச்சுவார்த்தையில் இருக்காங்க? தலைமை விரைவில் அறிவிக்கும். ஒரே பதில், அவ்வளோதான். வேறு எதுவும்? தலைமை தான் எல்லாத்தையும் அறிவிக்கணும். நான் அறிவிக்க முடியுமா என்ன? இல்லை, ஐ மீன், எந்த கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு? சார், ஓப்பனாக கேட்டுடலாமே சார். ஓபிஎஸ் டிடி அவர்கள் வரதா ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. காலம் தீர்மானிக்கும், பொறுத்துருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். சரி, ஓகே சார். 19ஆம் தேதி எதிர்பாருங்க. உங்களுக்கான கேள்விக்கு உங்களுக்கே பதில் வரும். 19ஆம் தேதி அன்றைக்கி என்ன நடக்க போது? சின்ன ஷார்ட்டாக ஏதாவது சொல்லிடலாமா சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த 19ஆம் தேதி எதிர்பாருங்க. ஓகே, 19ஆம் தேதி தான் தமிழக வெற்றி கழகத்தோடு யாரெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள போகிறார்கள் என்பது 19ஆம் தேதி உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக வந்துடும். கண்டிப்பாக. அப்போ அந்த சிட்டிங் அமைச்சர்கள் 2 பேரும் 19ஆம் தேதி வராங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? அது பார்க்கலாம். நான் சோசியமாக சொல்ல முடியும். இல்லை, அந்த 19ன்றதுனால தான் நிறைய கேள்விகள் வருது. கூட்டணி அறிவிக்க 19ஆம் தேதி பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு அதிர்வு அலைகளை தமிழ்நாடு மிகப்பெரிய அதிரடி 19 கண்டிப்பாக இருக்குது. தொடர்ச்சியாக நீ தேர்தல் முடிகிற வரை எங்களுக்கு அதிரடி கொடுக்குறது தான் வேலையை. ஓகே, அதனால் 19ஆம் தேதி மக்கள் எல்லாரும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியதில்லை, உற்று கவனிக்க வேண்டும். தமிழக கவனிக்க வேண்டிய முக்கியமான அறிவிப்பு வரப்போதுன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக வருது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அந்த 19ஆம் தேதிக்காக நாங்கள் ரொம்ப ஆர்வலாக காத்துட்ருக்கோம். என்ன நடக்க போகுது, யார் வர போகிறா, இல்லை கூட்டணி அறிவிக்க போகிறாங்களா, இல்லை சிட்டிங் அமைச்சர்களே வர போகிறாங்களா அப்படின்றது பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்து இதே மாதிரி கலந்து. நன்றி.